எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளை ரொம்ப இனிமையாக, ஹாப்பியாக, ஹெல்த்தியாக, ஜாலியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த விலாக் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும், இருந்தாலும் ஒரு குட் நியூஸோடு தான் வந்திருக்கேன். நைனி வந்துட்டு இப்போது அக்கா ஆயிட்டா. அவளை வந்து சீனியராக ப்ரொமோஷன் கொடுத்தாச்சு வீட்டில். நமக்கே சொல்கிறதுக்கு கொஞ்சம் வெக்கமாக இருக்குதா, பட் இருந்தாலும் நிறைய பேர் ஒரு 1 வீக்காக இருக்கும் கமெண்ட்ஸில் கெஸ் பண்ணி கேட்டுகிட்டே இருந்தீங்க. சரி, அதனாலே லாங் வீடியோவில் சொல்லிடுவேன்னு சொல்லி அப்படியே ஹோல்ட் பண்ணியே வச்சுருந்தேன். இது வந்துட்டு 4th மந்த் ஸ்டார்டிங். இப்போது ஆல்ரெடி நைனிக்கு இப்போ 7.5 இயர்ஸ் ஆகுது. இதுக்கு மேலேயும் விட்டால் ரொம்ப ஏஜ் கேப் ஆகிடும். இதுவே அதிகம் தான். சரி, இதுக்கு மேலேயும் ரொம்ப ஏஜ் கேப் விட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் சரி ஓகே அப்படின்னு விட்டாச்சு. இன்னொரு விஷயம், இவ்வளோ நாள் டிலே ஆனதுக்கு காரணம், நான் வந்து வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் பேபி பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். ஃபஸ்ட்டு கன்சீவாக இருக்கும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 55 கேஜி தான் இருந்தேன். கரெக்டாக அந்த மெட்டர்னிட்டி முடியும் போது டெலிவரி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா 65 போயிட்டேன். அப்படியே ஒரு 10 கேஜி ரைஸ் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ஃபீட் பண்ணுற டைமு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு இன்னொரு 5 to 6 கேஜி கீழே ஏறியாச்சு. அப்புறம் இந்த ஒரு 8 இயர்ஸ் கேப் இருந்துச்சுல, இந்த கேப்பில் ஏறிட்டே தான் போச்சு தவிர 1 கிலோ கூட குறைஞ்சதே இல்லை. ஸோ 55ல் வந்த வெயிட்டு கரெக்டாக 85ல் வந்து முடிச்சிருக்கேன். பெரிய சாதனை தான் இல்லை. 30 கேஜி நான் ஏறியிருக்கேன் இந்த ஒரு 8 இயர்ஸ் கேப்பில். ஸோ இதுக்கு மேலே நம்ம கன்சீவ் ஆனோன்னா கண்டிப்பாக வந்து இன்னும் ஒரு 10 கிலோ ஏறும் அப்படின்ற ஒரு பயத்தில் தான் சரி ஓகே இது வந்து செட் ஆகாது, இந்த வெயிட் லாஸ் நம்ம கொஞ்சம் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சின்சியராக ஒரு 6 மாதமாக ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட இருக்கும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுது. ஸோ 85ல் ஆரம்பித்த வெயிட் லாஸ் ஜர்னி வந்து கரெக்டாக 74ல் முடித்தேன். சரி ஓகே, இது வந்து இப்போதைக்கு கரெக்டாக இருக்கும். அதுக்கு நான் 2 விஷயத்த சொல்லுவேன். ஒன்று நம்மளோட ஸ்லிம் சீக்ரெட், இன்னொன்று நம்ம வந்து ஃபாலோ பண்ண ஃபுட் ஹேபிட்ஸ் தான். அண்ட் பெருசாக ஒர்க் அவுட்டு ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்லாம் எதுவுமே பண்ணவே இல்லை. வாக்கிங் போவேன், மார்னிங் ஈவினிங் வாக்கிங் கண்டிப்பாக போயிடுவேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணும்போது நமக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே இதெல்லாம் சாப்பிட்டா நமக்கு பெருசாக வந்துட்டு வெயிட் ஏறாது. ஏன்னா நம்ம கேலரிஸ் கவுண்ட் பண்ணி தான் சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாம் சாப்பிடும்போது நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப டக்குன்னு வெயிட் ஏறின மாதிரிலாம் இருக்காது. அதனால் கன்சீவ் ஆனாலும் இதே ஃபுட் ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ணணும். இன்னும் ஒரு சிலதெல்லாம் கொஞ்சம் ஹெல்த்தியாக கூட சேர்த்துக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினச்சேன். இப்போ 4th மந்த் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 74ல் இந்த வெயிட் வந்து கரெக்டாக 1 கேஜி ஏறியிருக்கேன். அது வந்து எனக்கு ஓகே தான். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஏறாமல் ஒரு 4 மாதத்துக்கு ஒரு தடவை 1 கேஜி ஏறுது அப்படின்றது எனக்கு ஓகே தான். ஸ்டார்டிங்கில் வெயிட் கெயின் ஆனப்போ என்ன யோசிச்சுன்னா, ஐயோ இவ்வளோ ஏறிட்டோமே, கண்டிப்பாக நம்மளால் குறைக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம், போச்சு அவ்வளோதான் அப்படின்ற மாதிரிலாம் யோசித்தேன். பட் ஒன்ஸ் வந்து ஒரு டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகுது. அப்போ தான் யோசித்தேன், ரொம்ப சிம்பிள் தான் வெயிட் நம்ம மாற்றிக்க வருது எல்லாமே நம்ம மைண்ட் செட் தான், சாப்பாடு மட்டும்தான். ஃபுட் ஹேபிட்ஸ் நம்ம கரெக்டாக சேஞ்ச் பண்ணாலே நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வெயிட் மெயின்டைன் ஆகும், வெயிட் நல்லாவே ரெடியூஸும் ஆகும். ஸோ வெயிட் லாஸில் வந்துட்டு டெய்லி கண்டிப்பாக நம்மளோட ஸ்லிம் சீக்ரெட் டெய்லியுமே மார்னிங் எடுப்பேன். நான் மோரில் தான் குடித்தேன். அது வந்து எனக்கு இந்த பனி மாதமாக இருந்தால் கூட பரவாயில்ல, பட் ஆனால் மோரில் குடிக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மோர்லேயே குடித்தேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் குடிப்பேன், பட் டெய்லி மார்னிங்கே குடிச்சிருவேன். என்னைக்காச்சும் மறந்துட்டேன் அப்படின்னும் போது மட்டும் ஈவினிங் குடிச்சிடுவேன் வார்ம் வாட்டர் போட்டு. நைனி பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் பாவமாக தான் இருந்துச்சு. ஏன்னா தனியாக நம்ம கூடயே சுற்றிட்டு இருக்காளே அப்படின்ற மாதிரி தான். ஏன்னா நான் வந்துட்டு 3 பேரோட பிறந்தேன். நான், அண்ணா, தம்பி 3 பேரும். எனக்கு தெரிஞ்சு எங்கள் அம்மா கூடலாம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது சின்ன வயசில். வளர்ந்ததுக்கப்புறம் அம்மா கூட தான் சுற்றிட்டு இருந்தேன் தவிர, பட் சின்ன வயசுலன்னு பார்க்கும்போது நாங்கள் 3 பேர் தான் எப்பயுமே விளையாடிட்டு இருப்போம். சரி, நாங்கள் 3 பேர் இருக்கவே வெளியிலுமே எங்களுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா எங்கள் 3 பேரை என்கேஜ் பண்ணுறதுக்கு நாங்களே போதும். அதனால் நாங்களே கரெக்டாக விளையாடிட்டு அந்த மாதிரி எங்கள் டைமை நாங்களே என்கேஜ் பண்ணிப்போம். அதனால் பெருசாக வெளியிலுமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஸோ இதுவே கரெக்டாக இருந்துச்சு. அடுத்த பேபிக்கு இவ்வளோ டிலே ஆனதுக்கு இன்னொரு காரணம் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சியில் வந்துட்டு நான் ஃபேஸ் பண்ண நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஒரு சில பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், நல்ல ஒரு மெமரிஸும் இருக்கும். பட் அந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நினச்சி பயந்தே வந்துட்டு அடுத்த பேபிக்கே பயமாயிடுச்சு. அதான் ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு ஊரில் தான் காமிச்சிட்டு இருந்தேன், விழுப்புரமில் தான் காமிச்சிட்டு இருந்தேன். அங்கே காமிக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அங்கே காமிச்சிட்டு இருந்தேன். என்னோட இன்லாஸ்லாம் என்ன சொல்லிட்டாங்க, பாண்டிச்சேரியில் வந்து பிம்ஸில் நல்லா பார்க்குறாங்க, அங்கே வந்து காமிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்ச நாள் போனோம். எனக்கு வந்துட்டு அப்போவே கொஞ்சம் பிடிக்கல. ஏன்னா அங்கே வந்து ஃபுல்லாக அது வந்து மெடிக்கல் காலேஜ்ன்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் தான். டெய்லி காலையிலேருந்து ஈவினிங்குள்ளே அத்தனை பேர் வந்துடுவாங்க. ஒரு ஒரு 8 to 10 ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க வச்சுக்கோங்க நம்ம சுற்றி. டெய்லியும் காலையில் வந்து ஆரம்பிச்சிருவாங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து ஃபஸ்ட்டு மாப்பிள்ளை சொந்தமாக அசலா அதில் ஆரம்பித்து இப்போ என்ன இன்றைக்கி என்ன நடக்குதுன்ற வரைக்கும் டெய்லியும் ஒரே பாட்டை பாடிட்டு இருக்கணும். அதுவே நமக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஆகிடும், அப்பா வந்துட்டாங்களா அப்படின்ற மாதிரி.
அதுவும் இல்லாமல் அந்த டைமில் வந்துட்டு எனக்கு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு சுகர் ரொம்ப அதிகமாக இருக்குது. நான் ஊரில் எடுக்கும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப கம்மியாக தான் காமிச்சுது. நார்மலாக இருந்தது, ரொம்ப ஹையும் கிடையாது கம்மியும் கிடையாது. ஆனால் இங்கே வந்துட்டு எடுத்துகிட்டு அன்றைக்கே போயிட்டு அங்கே பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹையாக இருக்குது, அதனால் நீங்கள் வந்து இங்கேயே தங்கி உங்கள் டயட்லாம் ஃபாலோ பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஹாஸ்பிட்டலே என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி தங்க வச்சுட்டாங்களா. சரி நாங்களும் வேறு வழி இல்லை, பயந்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் ப்ரெக்னென்சி வேறு. ஸோ வெளியெல்லாம் போனால் பொய் சொல்ல போகிறாங்க, இங்கே எதுவும் நல்லா சொல்கிற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு சரியா நான் அங்கேயே சொல்லிட்டு அட்மிட் ஆகிட்டோம். அங்கேயே அட்மிட் ஆகிட்டு டெய்லியும் அவங்க கொடுக்குற டயட்டு தான் ஃபாலோ பண்ணோம். டயட்டுன்ற பேரில் அவங்க கொடுப்பாங்க ஒரு சாப்பாடு, ஐயோ நம்மளால நிஜமாக சாப்பிடவே முடியாது. அந்த ஃபுட்டை நான் கண்டினியூஸாக 2 நாள் சாப்பிட்டதுக்குமே எனக்கு உடம்பு ஃபுல்லாக அலர்ஜி மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் அந்த ஃபுட் அலர்ஜி வந்து அதுக்கு வந்துட்டு எனக்கு ஸ்டெராய்ட்ஸ் போட்டு என்னென்னமோ பண்ணி சரி பண்ணி எனக்கு வந்துட்டு அது எல்லாமே ஒரு நைட்மேர் மாதிரி தான் இருக்கும். அதனால் எனக்கு அந்த ஹாஸ்பிட்டல் நினச்சாலும் பயம், அந்த ப்ரெக்னென்சி பீரியட் நினச்சாலும் பயம். அதனாலே வந்துட்டு அடுத்ததுக்கு ரொம்ப பயந்தேன். ஒரு 10 டேஸ்லேயே வந்துட்டு அங்கே அட்மிட் ஆனதுலேருந்து இவ்வளோ ப்ராப்ளம் வந்துச்சு. இதெல்லாம் எப்போனா 7th மந்தில் வந்துச்சு. அப்போ வந்துட்டு எங்கள் அப்பா ரொம்ப பார்த்துட்டு, வேண்டாம் இது நமக்கு செட் ஆகாது, நம்ம போய் நம்ம ஊர்லேயே பார்த்துக்கலாம், இங்கே பண்ணுறதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து நம்ம பாடி தாங்காதுன்னு சொல்லிட்டாரு, நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்னோட இன்லாஸ்லாம் வந்து அதை ஒத்துக்கவே இல்லை. இல்லை இங்கே தான் பார்க்கணும், எங்களுக்கு தெரிஞ்ச சில பேர் காமிச்சிருக்காங்க, நல்லா தான் பார்த்துருக்காங்க அப்படின்னு சொன்னதும் எங்கள் அப்பாவும் சரின்னு சொல்லிட்டு, சரி இதுக்கு மேலே பேச முடியாது, நம்ம ஏதாவது பிரச்சனையாக இருப்போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு. அதான் பொதுவாகவே எல்லா ஹாஸ்பிட்டலுமே நமக்கு இந்த டெலிவரி ஆகும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா வெக்கம், மானம், சூடு சொரணை எல்லாமே தொலைஞ்சு போயிருக்கும். அது இன்னும் உண்மைதான். அதே மாதிரி தான் அது எல்லாமே தொலைஞ்ச இடம்னு பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் தான். அப்புறம் நான் என்ன பண்ணேன், என்னால் இங்கே காமிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு 15 டேஸ் அங்கே இருந்தேன். அங்கேயே இருந்து அந்த டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணேன். பட் இருந்தாலும் எனக்கு அந்த ஃபுட் அலர்ஜி வந்துகிட்டே தான் இருக்குது, திரும்ப திரும்ப அது குறையவே இல்லை. அந்த ஃபுட்டு நான் சாப்பிட்ட உடனே வருது, ஆனால் வீட்டில் சாப்பாடு சாப்பிட்ட உடனே எனக்கு ஒன்றுமே வரல அப்படின்னு சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டுறாங்க யாருமே. அங்கேருந்து அடித்து பிடிச்சி நான் போயே தீருவேன் வீட்டுக்குன்னு சொல்லிட்டு அழுது அடம்பிடிச்சி வீட்டுக்கு வந்தாச்சு. அது சும்மாலாம் வரல, சொல்லிட்டு தான் வந்தேன் நான் என்லாஸ் கிட்டலாம், நான் டெலிவரி மட்டும் வந்து பார்த்துக்கிறேன், அது வரைக்கும் நான் வீட்டிலேயே அங்கேயே செக் பண்ணிக்கிறேன் லோக்கலில் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அதே மாதிரி இங்கே வந்துட்டு லோக்கல்லாம் போய் செக் பண்ணதும் அந்த டாக்டர் நல்லா தான் பார்த்தாங்க. அப்போலாம் எனக்கு எந்த அலர்ஜியுமே வரல. அப்புறம் வந்து அவங்களே சொன்னாங்க, எனக்கு லோக்கலில் செக் பண்ணும்போது டாக்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து சிசரியன் தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நானும் அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டேன், சரி ஓகே அப்படின்னு. சரி நமக்கு சிசேரியன் தானே, எங்கே பண்ணானே நம்ம வீட்லேயே இங்கேயே பண்ணிக்கலாம் ஊர்லேயே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். சரி எல்லாம் மறந்துடுவாங்க, அதை விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் பார்த்தா விடலை அவங்களா. சரி ஓகே இங்கே தான் வந்து காமிக்கணும் நான் டெலிவரிக்கு அப்படின்னு சொல்லவே ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி திரும்பவும் நான் அங்கேயே வந்து அட்மிட் ஆனேன். அப்போ வந்துட்டு என்னாச்சுன்னா, அந்த டெலிவரி டைமில் அந்த பனிக்கூடலாம் உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பெயின் வரலன்றாங்க. ஆனால் எனக்கு வலிக்குது, அந்தளவுக்கு எனக்கு பெயின் வரல தான். பட் நார்மல் நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொல்லிட்டு காலையில் உடஞ்சது அந்த பனிக்கூடம் உடஞ்சி ஈவினிங் வரைக்கும் ட்ரை பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்களே செக் பண்ணி குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் ரொம்ப கம்மியாகுது, உடனே சிசேரியன் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு சிசேரியன் பண்ணாங்க. இதை வந்துட்டு அவங்க ஆரம்பத்துலேயே பண்ணியிருக்கலாமே, நாங்கள் லோக்கலில் செக் பண்ணும்போதே எனக்கு தெரிஞ்சுது. அவங்களும் சொல்லிட்டாங்க அவங்க சிசேரியன் தான் ஆகணும். இது எதுக்கு என்னையை வச்சு நார்மல் ட்ரை பண்ணுறேன், 4 ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கிட்டு என்னையை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் காமிச்சு அதுக்கப்புறமா கொண்டு போய் சிசேரியன் பண்ணி அனுப்பணும் அப்படின்றது தான் ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி பெரிய நைட்மேர் மாதிரி இருந்துச்சு அந்த ஸ்டோரியில் எனக்கு. ஸோ அதுதான் எனக்குள்ளே வந்த ஒரு பெரிய பயமே அடுத்த ப்ரெக்னென்சிக்கு. அதுவுமே ஒரு ரீசன் நான் சொல்லுவேன். அதனால வாழ்நாளில் அந்த ஹாஸ்பிட்டலில் மட்டும் நான் யாருக்குமே சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். உங்களுக்கு யாராச்சும் சொன்னாங்க, இல்லை உங்களுக்கு எந்த ஹாஸ்பிட்டல் பிடிச்சிருக்கோ நீங்கள் அங்கே போய் பாருங்கள், இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கலாம் போயிட்டு எந்த ஹாஸ்பிட்டலுமே விழுந்துடாதீங்க. ஏன்னா சொன்னவங்களுக்குலாம் அன்னையோட முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம டெய்லியுமே சொல்லி காமிக்க போகிறதும் கிடையாது. பட் அந்த வலி நமக்கு தான். அது இன்னமும் 8 இயர்ஸாக நான் கேரி பண்ணுறேன் அப்படின்னா அது நான் பண்ண ஒரு பெரிய தப்புமே சரி. அதை நான் தான் அந்த இடத்துல நின்று ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கணும். பட் அப்போது எனக்கு அந்த அளவுக்கு பேசவும் தெரியாது. யார் சொன்னாலும் ஓங்கொட்டிக்கிட்டு அவங்களுக்கே அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுக்கணும், பெரியவங்க சொல்கிறது தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டேன். ஆனால் இப்போது அப்படி நான் கிடையாது. எனக்கு என்ன தோணுதோ, எனக்கு என்ன பண்ணணும்னு பிடிக்குதோ, நான் எங்கே காமிக்கணும்னு தோணுதோ எனக்கு அப்படி தான். ஏன்னா எனக்குமே ஒரு டெசிஷன் எடுக்கிற அளவுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறமும் வந்துட்டு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கலாம் கேட்காம நமக்கு எங்கே போய் காமிக்கணும் வந்து காமிச்சிக்கணும் அப்படின்ற அளவுக்கு ஒரு மெச்சூரிட்டி நான் வந்துட்டேன். இந்த மாதிரி உங்கள் ப்ரெக்னென்சியில் நீங்கள் ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிள்ஸ் எது வந்தாலும் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்ம் ஆனதுமே ஃபஸ்ட்டு நயனிக்கிட்ட சொன்னேன். நயனிக்கிட்ட வந்து உடனே சொல்ல ஒரு 1 or 2 வீக்ஸ் கழிச்சு தான் நயனிக்கிட்ட சொன்னேன். அப்போ வந்துட்டு அவளோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நான் யோசித்தேன். ஓகே ஒன்றுமே தெரியாது அவளுக்கு, என்ன சொல்ல வரணும் புரியாது தான் நினச்சேன். ஆனால் சொன்னதுமே அவள் என்ன பண்ணான்னா கொஞ்சம் லைட்டாக ஒரு பொசசிவ்னஸ் வந்துச்சு.
அதாவது தூங்கும்போது என்னாச்சுன்னா, நான் வந்துட்டு பக்கத்துலலாம் படுத்தேன். அவளே தனியா உருண்டு போயிட்டு தனியா படுத்துக்கிட்டு, "உனக்கு என்னை இப்பலாம் புடிக்கவே மாட்டேங்குதுல்ல" அப்படின்னு டயலாக் சொன்னா. நான் சொல்லவே இல்லடி, "நீ தாண்டி தனியா போய் படுத்துருக்க" அப்படின்னேன். "நீ பாரு என்ன தனியா தனியா தொல்ற பாத்தியா? உனக்கு என்ன இப்பலாம் புடிக்கவே மாட்டேங்குதுல்ல" அப்படின்னா, எனக்கு அந்த பாயிண்ட்லயே புரிஞ்சிருச்சு, ஓகே கொஞ்சம் பொசசிவ் ஆகுறா. இதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு இவ கிட்ட எதுவுமே அத பத்தி சொல்லக்கூடாது. எப்பயுமே இவள தான் நம்ம கொஞ்சம் ஹையா வச்சு பேசணும் அப்படின்றது. அதாவது எல்லார் வீட்லையுமே இந்த செகண்ட் ப்ரெக்னென்சில இந்த ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட்டு பாப்பாவோ, தம்பியோ இருக்கும்போது, அவங்கள வந்துட்டு நம்ம கொஞ்சம் அந்த பொசசிவ்னஸ்லேருந்து வெளில வர வச்சு, "நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் எல்லாமே, வீட்ல நீ தான் ஃபஸ்ட்டு" அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் தான் நினைக்கிறேன். இன்னும் வேறு என்னலாம் சொல்லலாம் அப்படின்ற மாரி ஏதாச்சும் ஒரு ஐடியா குடுங்க. நானுமே அத நயனிக்கிட்ட ட்ரை பண்ணி பார்க்குறேன். இப்போ டெய்லி வந்து நயனிக்கிட்ட வந்துருச்சுன்னா, "உனக்கு ஜாலி தான். நீங்க 2 பேருமே செட் ஆயிருவீங்க." அது பாப்பாவோ, தம்பியோ எதுவா இருந்தாலும் சரி, 2 பேரும் நீங்க 2 பேரும் செட் ஆயிடுச்சுப்பீங்க. நீங்க 2 பேரும் கூட்டு களவாணி மாரி மாடுவீங்க. அப்ப நான் தான் தனியா இருப்பேன் அப்படின்னு சொன்னதும், அவளுக்கு வந்து இப்போ குஷி ஆயிருது. "நீ தான் பார்த்துப்ப, நீ தான் சாப்பாடு ஊட்டுவ, நீ தான் ஸ்கூலுக்குலாம் கூட்டு போவ. ஸ்கூல்ல ஏதாச்சும் பிரச்சனைனா நீ தான் போயிட்டு முன்னாடி நிப்ப." அப்படி இப்படின்லாம் சொல்லவே அவளுக்கு வந்து இப்போ ரொம்ப, "ஓ! நம்ம தான் பெரிய ஆள் போல." அப்படின்ற மாரி அவ மைண்ட்ல வந்து தோணிடுச்சு. இந்த டைமில் வந்துட்டு ஒரு சில கிரேவிங் வருதுல்ல, எனக்கு வந்துட்டு பெருசாக ஸ்வீட்டு சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி கிரேவிங் இல்ல. எனக்கு வந்து நல்லா புளிப்பாக சாப்பிடணுன்ற மாதிரி தான் ஒரு கிரேவிங் இருந்துச்சு. அதனால என்ன பண்ணுறேன், இந்த கோங்குரா பச்சடி கூட செஞ்சிருந்தேன். ஒரு 2, 3 நாள் தொடர்ந்து அதே தான் செஞ்சு அப்படியே சாப்பாடில் மிக்ஸ் பண்ணி வச்சு சாப்பிட்டேன். பெருசாக நான்வெஜ் வந்துட்டு அந்த ஸ்மெல்லே பிடிக்காத மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு சொல்கிறேன். வெஜிடேரியன் தான் நினைக்கும்போது, "அப்பா வெஜ்ஜா?" அப்படின்ற மாரி தோணுது. அப்படியே வெஜ்ஜே ஏதோ பெருசா சாம்பார் சாப்பிடலாம், கூட்டு சாப்பிடணும் அப்படின்ற மாரி தான் தோணுது தவிர, நான்வெஜ் யோசிச்சா, "ஐயய்யோ! வேணாமே" அப்படின்ற மாரி தான் தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ப்ரெக்னன்சில வந்து நான் பெருசா நோட் பண்ணவே இல்ல. டெய்லியும் காலையிலேருந்து அந்த 10 மந்த்ஸுமே காலைல எந்திரிச்சோனே வாமிட் தான். 10 மந்த்துமே கரெக்ட்டா எடுத்துட்டு தான் இருந்தேன். டெலிவரி ஆகுற வரைக்குமே. அப்போ வந்து இது சாப்பிட்டா பிடிக்கும், அது சாப்பிட்டா பிடிக்காதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. நான் அத நோட் பண்ணவும் கிடையாது. எது சாப்பிட்டாலுமே பிடிக்காது அப்ப. எத சாப்பிட்டாலும் ஒரு மாரி கொமட்டுற மாரி தான் இருந்துச்சு அப்பலாம். இப்ப அப்படி இல்ல. இப்ப வந்துட்டு கொஞ்சம் அப்படியே வேற மாரி தான் இருக்கு. அதாவது பிடிக்குது, எல்லாமே பிடிக்குது தான். பிடிக்கலன்னு எதுவுமே சொல்ல முடியாது. பட் வெஜ் தான் பிடிக்குது. புளிப்பா என்ன செஞ்சு குடுத்தாலும் சாப்பிட்டுருவேன்ல. அது லெமன் ரைஸ் இருந்தாலும் சரி, புளியோதரை இருந்துச்சு. ஒரு நாள் புளியோதரை கூட செஞ்சேன். திடீர்னு ரொம்ப கிரேவிங் ஆகி, அப்புறம் ஊருக்கு போனப்போ கூட அம்மாட்ட செஞ்சு வைக்க சொன்னேன். புளியோதரை செஞ்சு வைம்மா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜேர்னி எனக்கு எப்படி இருக்குன்னா, எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னா, ஃபர்ஸ்ட்டு நடந்த மாரி நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணக்கூடாது. எல்லாமே ஸ்மூத்தா இருக்கணும் அப்படின்றது தான் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா எல்லாருக்குமே அந்த ஒரு பயம் இருக்கும் தானே. எத்தனாவது ப்ரெக்னன்சியா இருந்தா என்ன? அந்த பயம் எல்லாருக்குமே இருந்துட்டு தான் இருக்கும். அண்ட் சேஃபா வந்துட்டு ஒரு டெலிவரி நம்ம பண்ணணும். எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம வந்துரணும். இது எல்லாமே எல்லாரும் யோசிக்கிறது தான். அதாவது இப்போ கரெக்டாக 13 வீக் ஆகுது. நான் இப்போ தான் போயிட்டு என்டி ஸ்கேன் எடுக்கலான்னு இருக்கேன். நான் என்டி ஸ்கேன் எடுக்கிறதோடு தான் சேர்த்தே போடலான்னு தான் பார்த்தேன். ஆனா வந்து ஸ்கேன் டேட் வந்து மாத்தி வச்சிருந்தாங்க. அதனால இன்னைக்கு நான் போறேன். கரெக்ட்டா இந்த வீடியோ போஸ்ட் பண்ணிட்டு தான் நான் கிளம்புவேன். ஒரு டைம் வந்துட்டு ஒரு பிளட் டெஸ்ட் குடுத்துருந்தேன். அதாவது நான் வெயிட் லாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்தேன். அப்போ வந்து இந்த எல்டிஎல், ஹெச்டிஎல் ஏதோ சொல்லுவாங்கல்ல, இந்த பேட் கொலஸ்ட்ரால். அது வந்து எனக்கு ஹையா இருந்தது. குட் கொலஸ்ட்ரால் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்தது. எனக்கு வந்து கொஞ்சம் பயம் தான். நான் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்ற மாரி யோசிச்சு எடுத்தது. ஸோ மத்தபடி எனக்கு இந்த பிசிஓஎஸ், தைராய்டு அந்த மாரிலாம் எந்த ப்ராப்ளமுமே கிடையாது. இதுவரைக்கும் இல்ல. பட் இந்த கொலஸ்ட்ரால் லெவல்லாம் கொஞ்சம் செக் பண்ணோம் அப்படின்ற மாரி தான் இருந்துச்சு. ஏன்னா எனக்கே கொஞ்சம் பயம். வெயிட் ஏற வெயிட் ஏற நமக்கு அந்த டயபெட்டிஸ் மாரிலாம் ஏதாச்சும் வந்துற போகுது இயர்லி ஏஜ்லேயே அப்படின்ற மாரிலாம் நான் யோசிச்சு தான் வெயிட் லாஸ் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இதுதான் நம்மளோட ஃபுட்டு. இதுக்கப்புறம் இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6, 7 மாதம் கழிச்சு மறுபடியும் அதே பிளட் டெஸ்ட் எடுத்தேன். நான் எதெல்லாம் வந்துட்டு ஹையா பார்த்தனோ அது எல்லாமே வந்துட்டு ஆப்போசிட்டா மாறிடுச்சு. எனக்கு வந்துட்டு அதுவே பயங்கர ஹாப்பி தான். எதெல்லாம் ஹையா இருக்கணுமோ, அதெல்லாம் நார்மல் ரேஞ்சுக்கு வந்துருச்சு. எல்லாமே எனக்கு தெரிஞ்சு இந்த பேட் கொலஸ்ட்ரால்லாம் சுத்தமா கம்மியாகி, குட் கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாயிடுச்சு. அதுக்கு வந்துட்டு மெயின் காரணம் வந்து நம்ம மாத்தின ஃபுட்டு அண்ட் கண்டிப்பா அந்த புரோட்டீன் இன்டேக். நான் வந்துட்டு இந்த அளவுக்கு கால்குலேட் பண்ணி புரோட்டீன்லாம் சாப்பிட்டதே கிடையாது இதுக்கு முன்னாடி. இப்போ தான் நான் சாப்பிட்றேன். அதாவது நம்ம வெயிட்டுக்கு இப்போ 1 கேஜி ஈக்குவல் டூ 1.5 கிராம் இல்ல 1 கிராம் அந்த மாரி. இப்போ நான் 74 இருக்குன்னா 74 கிராம் ஆஃப் புரோட்டீன் இல்லன்னா 85 கிராம் ஆஃப் புரோட்டீன் நம்ம கண்டிப்பா எடுத்துக்கணும். ஸோ புரோட்டீன் நிறைய வகையில் இருக்குது. நம்ம நிறைய இந்த சன்னா அந்த மாதிரிலாம் சாப்பிட்லாம். ஒரு 100 கிராம் போதும். நிறைய போட்டு சாப்பிட்டே இருக்கணும்லாம் கிடையாது. ஒரு 100 கிராம் சன்னா சாப்பிட்லாம். ஒரு 5 எக் ஒயிட் சாப்பிட்லாம். அது வந்து அன்றைக்கி ஃபுல் டேயில் நீங்கள் அந்த ஒரு 5 எக் ஒயிட் எந்த டைமில் வேணாலும் ஒன்று ஒன்றா கூட தனித்தனியாக சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு 100 கிராம் சிக்கன், ஓரளவு வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா சோயா சங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு 100 கிராம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ப்ரோட்டீன்லாம் நம்ம பார்த்து பார்த்து சாப்பிட்டோன்னா நமக்கு வந்துட்டு இந்த போனுமே நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். மற்றபடி வெயிட்டுமே ரொம்ப பெருசாக ஏறாது. வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும்.
நிறைய பேர் யோசிப்பீங்க, நீங்கள் ஒன்றும் அவ்வளோலாம் குறையில இவ்வளோ டிப்ஸ் கொடுக்கறதுக்கு அப்படின்னு. நான் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணதில் நான் ஃபேஸ் பண்ணதில் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் வந்துட்டு என்னை விட வெயிட் அதிகமாகவும் இருக்கலாம், என்னை விட நீங்கள் ஸ்லிம்மாகவும் இருக்கலாம். பட் இதை மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு சூப்பராக உங்கள் பாடி எல்லாமே மாறிடும். அதாவது நமக்கு வெளில எப்படி இருக்குன்றதை விட நம்ம பாடி உள்ளே எப்படி இருக்குன்றத நமக்கு மேட்டரு. ஏன்னா சில பேர் ஒல்லியாக இருப்பாங்க, அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். சில பேர் குண்டாக இருப்பாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது, எல்லாமே நார்மலாக இருக்கும். ஸோ அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் த பாடி தான். மற்றபடி ஃபுட்டு ஹேபிட்ஸை சேஞ்ச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப அவசியம். அது நீங்கள் பசங்களுக்குமே இப்போ ஃபாலோ பண்ணலாம். நான் நைனுக்குமே இப்போ கொஞ்ச நாளாக எப்படி ஃபாலோ பண்ணுறேன்னா, ஏன்னா இப்போ 7 இயர்ஸ் ஆயிடுச்சு. இது வரைக்கும் ஊட்ட நிறைய சாப்பிடு, வளரு வளருன்ற மாதிரிலாம் நம்ம ஊட்டக்கூடாது. கரெக்டான ஒரு போர்ஷனாக இருக்கணும். அதாவது ஒரு லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா அதில் கொஞ்சம் கார்ப்ஸ் இருக்கணும், ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபரும் இருக்கணும். இது மூணுத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு லஞ்ச் பாக்ஸில் கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அவளுக்குமே என்ன பண்ணுவேன், காலையில் ஒரு தோசை அப்படி கொடுத்தா கூட ஒரு எக் ஒயிட்டு தனியாக கொடுத்துருவேன். ஒரு ஹோல் எக் வந்துட்டு ஒரே ஒரு ஹோல் எக் தான் கொடுப்பேன் மதியம் மட்டும். ஈவினிங் வந்து ஒரு எக் ஒயிட்டு கொடுப்பேன். ஸோ நம்ம ஒரு ஹேபிட்டை ஃபாலோ பண்ணால் அது பசங்களுக்குமே வளர வளர இப்படி தான் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கே ஒரு மைண்ட் செட் வந்துடும். ஸோ ரொம்ப மொக்கப்பட்ட மாதிரி இருந்துச்சுன்னா மன்னிச்சிடுங்க. நான் வந்து எதையோ சொல்ல போய் எங்கெங்கே ஆரம்பித்து அப்படியே ஹெல்த் டிப்ஸ்லாம் போயிடுச்சு. சரி எனிஹவ் எனக்கு வந்துட்டு இந்த ஒரு ஜேர்னி கொஞ்சம் நல்லபடியாக முடியணும் அப்படின்ற மாதிரி உங்களோட பிளெஸிங்ஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ எல்லாக்கிட்டையுமே நான் ஈகராக அதை வெயிட் பண்ணுவேன். நைனிலாம் பிறந்தப்போ ஒரு 5 to 6 டேஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தோம். அந்த 6 நாளுமே வந்துட்டு அம்மா மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. நைட்டு ஃபுல்லாக அவங்க தான், பகல்லையும் அவங்க தான் என்னை பார்த்துட்டாங்க. அதுவே எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அண்ட் வீட்டுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா அம்மா தான் ஃபுல் டே டேக் கேர். நைட்டு ஃபுல்லாக அப்பா பார்த்துப்பாரு. இன்லாஸ்லாம் யாரும் என் கூட இருந்து என்னை தங்கிலாம் பார்த்துக்கல. முழுக்க முழுக்க அம்மா மட்டும்தான் பார்த்துட்டாங்க. அதுவுமே இந்த டைம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாம் வீட்டில் மயோன் ரம்யாலாம் இருக்காங்க, அவங்களையும் பார்த்துக்கணும். அதை விட்டு என்னையை வந்து பார்த்துக்கணும் போது எனக்கு வந்து அது மனசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி திரும்ப எதுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தணுன்னு, அதனால இந்த டைம் ஏதாச்சும் கேர்டேக்கர் மாதிரி பார்த்துக்கலாமா அப்படின்ற மாதிரி தான் தேடிட்டுருக்கேன். செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்துருவேன். இன்றைக்கி ஸ்கேன் போயிட்டு வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னு சொல்கிறேன், பார்ப்போம். ஒரு ஸ்கேனுமே பயமாக தான் இருக்குது. அது அப்பயும் சரி இப்பயும் சரி. சரி இந்த விலாகோட எண்டுக்கு வந்துட்டோம். அடுத்த விலாகில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் ஹாப்பியாக ஜாலியாக இருங்க. பாய்.